கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுனன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் குடும்ப நிகழ்ச்சியிலே லூக்காவின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யக்கூடியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் லூக். லூக்கா ஒரு வைத்தியன் என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று எழுதுகிறார். லூக் த பிலவட் பிசிசியன். லூக்கா ஒரு அருமையான ஒரு வைத்தியர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே 3வது இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று நாம் அறிகின்றோம். லூக்கா 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் பார்க்கும்போது அவருடைய அந்த வே ஆஃப் ரைட்டிங், மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்று மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவுக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே அந்த வே ஆஃப் ரைட்டிங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த லூக்கா சுவிசேஷகன் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 2 புத்தகங்களே அவர் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, சுவிசேஷகன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதை நேர்த்தியாக இந்த லூக்கா சுவிசேஷகன் அறிவித்திருக்கிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் என்று எழுதுகிறார். உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. எதை செய்தாலும் ஒழுங்காயும் நேர்த்தியாகவும் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா இடத்துல அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று.
மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே என்று எழுதுகிறார். கண்ணால் கண்ட சாட்சி, காதால் கேட்ட சாட்சி, அப்படிப்பட்ட ஒரு நபரை பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு லூக்கா மிக நேர்த்தியான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த லூக்கா அவருடைய பெயர் புத்தகத்திலே 3 முறைதான் இடம்பெற்றிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதியிருக்கிறார். நான் தான் இந்த புத்தகத்தை எழுதினேன் என்று பெருமையாக அவர் எழுதாமல், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்தபடியாக அந்த 2 புத்தகத்தையுமே எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. 3 முறை புதிய ஏற்பாட்டில் அவருடைய பெயர் வருகிறது. ஒன்று கொலோசியர் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது, மற்றொன்று தீமோத்தியிலே இடம்பெற்றிருக்கிறது, மேலும் பிலமோன் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக 3 புத்தகத்திலே மாத்திரம்தான் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே 3வது இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3வது இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. புதிய ஏற்பாடு முழுமைக்குமாக 3 இடத்துல தான் லூக்காவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! 3 முறை மட்டும்தான் என்று பார்க்கிறோம். உதாரணமாக பிலமோன் 24வது வசனத்தில், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். They are fellow laborers. உடன் பணியாட்களாக அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, லூக்கா பவுலுடைய ஊழியத்திலே உறுதுணையாக இருந்தவன். பவுலுக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இதை தெரிவிச்சிருக்கிறார். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்திலே ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கிறார் லூக்கா. அதனால்தான் பவுல் எழுதும்போது, இப்ப லூக்கா மாத்திரம்தான் இருக்கிறார் பவுலோடு கூட, மற்ற உடன் பணியாட்கள்லாம் அங்கங்கே வேலை செய்யும்படியாக கடந்து சென்று விட்டார்கள். அதனால மார்க்குவை உடனே கூட்டிக் கொண்டு வா என்று எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, அதிகமாக பவுலோடு கூட இருந்ததற்கு இது ஒரு ஆதார வசனமாக இருக்கிறது. பவுலோடு கூட இருந்ததாக நாம் இதில் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த லூக்கா ஆசிரியர் பவுலை பற்றி எழுதும்போது கடைசியிலே அவருடைய ஊழியத்தினுடைய அந்த முடிவு என்று பார்க்கும்போது ரோம் பட்டணத்திலே அவருடைய முடிவானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி லூக்கா ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 16வது வசனம், நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தனக்காக காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே தங்கி வந்தவர்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். இன்றைய தலைமுறை ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு சர்ச் பில்டிங் வேண்டும், வாகனம் வேண்டும், இப்படி அடிக்கொண்டே போகிறார்கள். அவருடைய பிளான் பெரிய அளவில் இருக்கிறது. இயேசுவோ அவருடைய சீஷர்களோ கட்டடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இவர் ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல்
எவ்வளோ பெரிய மிஷினரி, ஆசியா முழுமைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவர், பல முறை கப்பலிலே பயணித்தவர், சொந்தமாக கப்பல் வாங்க வேண்டும் என்று எண்ணவில்லை, சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணவில்லை, சொந்தமாக இயேசு கிறிஸ்துக்கு பெரிய ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று எண்ணவில்லை. அங்கே ரோமாபுரியிலே ஒரு சாதாரண இடம், அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு அது போதுமானது. ஒருவேளை சொந்தமாக ஒரு இடத்தை அவர் வாங்கியிருப்பார் என்றால் இன்று வரை அந்த இடத்திற்கு சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு வாடகைக்கு வாங்கியிருந்த அந்த இடத்துல வந்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அக்காலகட்டத்திலே ஜெபாலயங்கள் இருந்தது, தேவாலயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் ஒரு வாடகைக்கு எடுத்து அங்கே வந்தவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னார் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இதை பற்றி லூக்கா மிக தெளிவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார். மற்றொரு காரியம் என்னவென்றால், மற்ற சுவிசேஷத்திலே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை லூக்கா எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதம். மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்படாத அற்புதம் லூக்கா தெரிவிக்கிறார். லூக்கா 7வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். வேற யாரே கிடையாது. அவள் ஒரு கைம்பெண். ஒரே ஒரு மகன் தான். அவனும் மரித்து போய்விட்டான். ஆண்டவர் இயேசு சீசர்களோடு கூட நாயின் என்னும் ஊருக்கு போகிறார். போகிற வழியிலே இங்கே அடக்கம் செய்யும்படியாக அந்த ஒரே மகனை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். துக்க வீட்டில் நாம் இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம், அழாதேங்க அப்படி என்று சொல்லி தைரியப்படுத்துவோம். அழாதே என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். அடுத்த நிமிடம் என்ன நடந்தது? கிட்ட வந்து பாடையை தொட்டார். அந்த ஒரே மகனை சுமந்து கொண்டு போகிறார்கள். பாடை கட்டி அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இயேசு கிறிஸ்து தொடுகிறாரே என்று சொல்லி அப்படியே நின்று விடுகிறார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தூங்கக்கூடிய ஒரு மனிதனை எழுப்புவதைப் போல வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனே அவன் தாயின் இடத்திலே ஒப்புவித்தார். எவ்வளவு பெரிய அற்புதம்! அந்த தாய் எத்தனை முறை அழுது ஓலமிட்டு, இப்படி என்னை விட்டுட்டு போய்விட்டேடா என்று சொல்லி அழுதிருப்பாள். அப்பொழுதெல்லாம் அவன் எழுந்தானா? யாராவது எழுப்ப முடிந்ததா? யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் நம்முடைய சிருஷ்டிகள். அவராலே நாம் உண்டாக்கப்பட்டோம். அவர் சொல்ல ஆகும் என்று பார்க்கிறோம். வாலிபனே எழுந்திரு என்று சொல்கிறார். ஒரு தூங்கக்கூடிய ஒரு மனுஷனை எழுப்புவதைப் போல எழுப்பினார். செத்துப்போன அவனுடைய சரீரத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை போனதே. அந்த வார்த்தை அவனை உயிரடைய செய்தது. இந்த பார்க்கிற உலகத்திலே எல்லாவற்றையுமே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வேற எந்த ஒரு காரியத்தையும் அவர் கையாளவில்லை. அவனுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தார்களா? அல்லது வேறு ஏதாவது மாயஜாலமாக அங்கே ஆண்டவர் நடப்பித்தாரா? ஒன்றுமே இல்லை. வாலிபனே எழுந்திரு என்று சொல்கிறார். சொல்லுகிறவர் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் என்னென்னமோ காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், வேதனை கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும் என்றால் நம்முடைய நிலைமை ஆசீர்வாதமாக மாறும்.
அந்த வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சியின் மூலமாக. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, அவனுடைய ஜீவியம் மற்றும் குடும்பம் எப்படி இருந்தது என்று நாம் தியானம் செய்யும்போது, குடும்பத்தை குறித்து எழுதவில்லை. லூக்கா இவ்வளோ பெரிய காரியங்கள் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலரை பற்றி எழுதியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தை பற்றி எழுதவில்லை. மற்ற அவனுடைய பிள்ளைகளை பற்றி வேதாகமும் பேசவில்லை. இயேசுவின் பிறப்பு முதல் வம்ச அட்டவணையை ஆதாம் வரை பின்னோக்கி பட்டியலிடுகிறார் இந்த லூக்கா என்று பார்க்கிறோம். லூக்கா 3வது அதிகாரம் 23 38 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பின்னோக்கி பட்டியலிடுகிறார். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன் என்று சொல்லி 38வது வசனத்தில் ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம்ல இருந்தா எல்லாருமே வந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து துவங்கி ஆதாம் வரைக்கும் பின்னோக்கி பட்டியலிட்டு இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வரலாறு முழுவதுமாக இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. தலைமுறைகள் புள்ளி விவரமாக பேசப்படுகிறது. இந்த விதமாக ஒரு வரலாறு வேறு எங்கேயாவது பேசப்பட்டிருக்கிறதா? எத்தனையோ மார்க்கங்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த மார்க்கங்கள் முதலும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலே முதலும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது, துவக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவை பற்றி வேதாகமும் பேசுகிறது. முதலும் முடிவும் இல்லாத வழியிலே நீங்கள் போவதனால எந்த விதமான ஒரு பயனுமே இல்லை. ஆனால் பரிசுத்தமான வேதாகமும் ஆதாரபூர்வமாக அநேக காரியங்களை பட்டியலிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக லூக்கா சுவிசேஷகன் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறதை நாம் காண்கின்றோம். அடுத்து ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசுவின் பிறப்பு முதல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது வரை எழுதப்பட்டுள்ள சுவிசேஷம். பிறப்பு முதலாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்குமாக அவர் எழுதியிருக்கிறார். லூக்கா 1 அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரம் 51வது வசனம் வரைக்குமாக இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. This is the gospel book written from the birth of Jesus to the time he was taken. பிறப்பு முதலாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்குமாக மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று 4வதாக நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். சிலருடைய முடிவு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஸ்தேவான் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டான். யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். இப்படி ஒரு சிலரை பற்றி வேதாகமம் அவருடைய முடிவு என்னானது, இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய முடிவு சொல்லப்படவில்லை. சிலருடைய முடிவை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியாது. அதே போல இந்த லூக்காவினுடைய முடிவை பற்றியும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியாது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், லூக்காவும் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்கிறார்கள். நாம் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவுக்கு என்ன நடந்தது? சிலுவையில் தூக்கி ஆணி அடித்து கொலை செய்து போட்டார்கள். அவருடைய சீஷர்களையுமே அந்த விதமாகத்தான் துன்புறுத்தினார்கள்.
பேதுருவை எல்லாம் தலைகளாக வைத்து சிலுவையிலே ஆணி அடித்ததாக சொல்லப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் பலவிதமான காரியங்களை எடுத்துரைக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே முதல் நூற்றாண்டு சபைக்கு பெரிய உபத்திரம் வந்தது என்று பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த காலத்திலே இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். அநேகரை துன்புறுத்தினான் என்று பார்க்கிறோம். அந்த விதமாக யூதர்களாலே அதிகமாக நெருக்கம் உண்டானது சபைக்கு. ஐந்தாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? நமக்கான பாடம் என்ன? வாட் இஸ் த லெசன் ஃபார் அஸ்? நமக்கான பாடம் என்று பார்க்கும்போது இந்த லூக்கா பவுலோடு ஊழியத்திலே உதவியாக இருந்தவன். பிலமோன் 24வது வசனத்திலே நாம் ஏற்கனவே தியானம் செய்தோம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாமே உடன் வேலையாட்களாக இருந்தவர்கள். இன்றைக்கு ஒரு ஊழியம் சிறப்பாக கட்டப்பட வேண்டும் என்றால் உடன் ஊழியர்கள் அதிகமான பேர் இருக்க வேண்டும். ஒருவர் 2 பேர் அல்ல, அதிகமான பேர் இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பில்டிங் வேலை நடக்கிறது, கட்டட வேலை. ஒரு சில கொத்தனார்கள் இருந்து அதை கட்டுவார்கள். அதே நேரத்தில் காங்கிரீட் என்று வரும்போது ஒரு இரவிலே அதிகமான வேலையாட்கள் வந்து அந்த காங்கிரீட் வேலையை நிறைவு செய்வார்கள். ஏனென்றால் அதிகமான பேர் வரும்போது சீக்கிரமாக அந்த காங்கிரீட் கலவையானது கலக்கப்பட்டு அது உடனே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளாக அதை அந்த காங்கிரீட் வேலையை நிறைவு செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் ஆட்களே தேவையில்லை, மிஷினே வந்து விட்டது, அது வேற. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அதிகமான பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது மிக குறுகின நேரத்தில் அந்த வேலை நிறைவடைகிறது. அதே போல ஊழிய பாதையிலும் கூட உடன் ஊழியர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் அந்த ஊழியம் கட்டப்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது உலக வேலைக்கே அதிகமாக கடந்து செல்கிறார்கள். ஒரு மில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நூற்பாலையிலே 500 பேர் 600 பேர் என்றெல்லாம் வேலை பார்க்கிறார்கள். அப்போ அந்த நூற்பாலை எவ்வளவு வேலைகளை செய்து முடிக்கிறது? ஊழிய பாதையிலும் கூட சபையிலே உடன் ஊழியர்கள் நிறைய காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே நிறைய உடன் ஊழியர்களை சம்பாதித்தார். அதான் எழுதுறார், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய பேர், இன்னும் தீகிக்கு, பிலமோன், இப்படி நிறைய ஊழியர்களை தீமோத்தேயு போன்றவர்களாம் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது அப்போஸ்தலனாக இல்லாத இவனை கொண்டு அப்போஸ்தலர்களின் ஊழியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுத பரிசுத்த ஆவியானவர் இவனை பயன்படுத்தி இருக்கிறார். இவன் ஒரு அப்போஸ்தலனே இல்லை. நிறைய அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லவா? மத்தேயு ஒரு அப்போஸ்தலன், யோவான் ஒரு அப்போஸ்தலன், அவர்களெல்லாம் வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாக இல்லாத இவன் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்றாலே அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை இந்த சுவிசேஷகன் லூக்கா எழுதியிருக்கிறார். இவர் எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இவரை பயன்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை அப்போஸ்தலர்களே ஒருவன் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் தன்னை குறித்து தானே சாட்சி சொன்னது போல ஆகிவிடும். என்னை குறித்து நானே சாட்சி சொல்லக்கூடாது. வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது.
அது மெய்யாய் இராது. எனவே ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை கொண்டு எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை அப்போஸ்தலன் எழுதினால் அவனே இந்த புஸ்தகத்தை குறித்து சாட்சியாக எழுதுவான் என்றால் அது எடுபடாது, அது ஒவ்வாது. எனவே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் லூக்கா சுவிசேஷகனை பயன்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், உலக அளவில் சுவிசேஷம் சொல்லப்பட இவனுடைய இந்த லூக்கா புஸ்தகம் பல வகையில் பயன்பட்டு வருகிறது. குறிப்பாக லூக்கா புத்தகத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை படமாக தயாரித்திருக்கிறார்கள். பிறப்பு முதலாக அவர் பரமேறி சென்ற வரைக்குமாக படமாக தயார் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவையான விஷயங்களை லூக்கா புஸ்தகத்தில் மாத்திரம்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயிலே அதிகமாக நாம் பார்க்க முடியாது, மார்க்கிலையும் பார்க்க முடியாது, யோவான் சுவிசேஷத்திலும் பார்க்க முடியாது. ஆனால் லூக்கா மாத்திரம் மிக தெளிவாக இதை குறித்து எழுதியிருக்கிறார். அதைத்தான் நாம் ஏற்கனவே நாம் தியானம் செய்தோம். அதாவது தெயோப்பிலுவுக்கு எழுதும்போது, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் திட்டமாக விசாரித்தறிந்திருக்கிறார். அதில் குற்றம் பிடித்து விடக்கூடாது, யாரும் குறை சொல்லி விடக்கூடாது. நேர்த்தியாக நிதானமாக அதை விசாரித்தறிந்து, நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அந்த தெயோப்பிலுவு மகா கணம் புரிந்தனவன், ஒரு ஃபெமிலியர் பர்சன், அவனுக்கு இக்கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதாவது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தால்தான் அது உலக அளவில் ஸ்ப்ரெட் ஆகும். வேதம் சொல்லுகிறது, பன்றிகளின் அருகே முத்துக்களை போடாதீர்கள். பன்றிகளுக்கு என்ன தெரியும்? முத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, அது பீறி போட்டு விடும். ஆக அந்த முத்தை கொடுக்கிறவர்கள் இடத்துல கொடுக்க வேண்டும். பன்றிகளைப் போல இருக்கிறவர்கள் இடத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் அது எல்லாமே நாசமாய் போய்விடும். ஆனால் தேவ ஆவியானவருடைய ஏவுதலின்படியாக தெயோப்பிலுவுக்கு இந்த புத்தகமானது போய் சேர்ந்தது, உலக அளவிலே ஸ்ப்ரெட் ஆனது. அவன் மகா கணம் பொருந்திய தெயோப்பிலு என்று நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்று லூக்கா எழுதுகிறார். ஆக அன்பான சகோனே சகோயே, தொலைக்காட்சி நேயரே, லூக்கா சுவிசேஷகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். நீங்கள் நானும் கூட இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலுமே சென்றடைய வேண்டும். நாமும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும், நிலையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேர்வு செய்யப்படுகிறோம். நீங்கள் அந்த விதமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கின்றீர்களா? இல்லை என்றால் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். லூக்கா சுவிசேஷனை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். லூக்காவை போல நாங்களும் முழுவதுமாக உம்முடைய சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அவைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல எங்களை தகுதிப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.